நான் இன்றைக்கி செய்ய போகிறது சிறுகீரை கூட்டு. அதாவது துவரம்பருப்பு வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டு சிறுகீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணிவிட்டு இதுக்கு வெங்காயம் தக்காளி சாம்பார் பொடி கொஞ்சமாக போட்டு நம்ம தாளிச்சிட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது சிறுகீரை கூட்டு. தேவையானது 100 கிராம் துவரம்பருப்பு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன், 2 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சமாக, சின்ன வெங்காயம் ஒரு 6 வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். சிறுகீரை வந்து 1 கட்டு எடுத்திருக்கேன். இந்த 1 கட்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அலசிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மண் பாத்திரம் வச்சுட்டோம், நல்லா காஞ்சிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம், கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது சீரகம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து சப்பாத்திக்கு சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு வந்து இந்த கூட்டு வந்து ஹெல்த்தியும் கூட. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியும் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அடுத்தது சிறுகீரை கட் பண்ணி வச்சு இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நிறையா இருக்கும், ஆனால் கொஞ்சம் தான் வரும். இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ஒரு நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் வந்து வெந்தால் போதும். சிறுகீரை வந்து சீக்கிரமாக வெந்துடும். வந்து சாம்பார் பொடியும் நான் லைட்டாக ஆட் பண்ணுறேன். காரம் வந்து பத்தலைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ரொம்ப கம்மியாகிடுச்சு கீரை. அதே மாதிரி சிறுகீரை வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற பருப்பை ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சிறுகீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான சிறுகீரை கூட்டு ரெடி. நான் சிறுகீரை கூட்டு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.